எந்தன் கண்மலை ஆனவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கை தட்டுங்க. ஹல்லேலூயா. 1 2 3 4. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகள் என் நிழலில் என்றென்று மகள செய்தீர். உந்தன் சிறகுகள் என் நிழலில் என்றென்று மகள செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. தம்பி பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதி. Jesus, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து
துதித்து பாடிடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, நன்றி இயேசுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Hallelujah, clap your hands. ஆராதனை உமக்கே. கைகள் உயர்த்தி சொல்லுங்க, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கை தட்டுங்க, ஹல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன்.
போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் எந்நாளும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் எந்நாளும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆத்துமா தேற்றுகிறார், புதுபலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புதுபலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை நித்தம் நடத்துகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை நித்தம் நடத்துகிறார். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம் அவர் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம்
குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர் குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோட இருப்பதா 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 மகிமையோடு வாழ்பவரே மாறிடாத என் நேசரே நித்தியரே நீர் சத்தியரே இம்மட்டும் உதவின எபினேசரே மகிமையோடு வாழ்பவரே மாறிடாத என் நேசரே நித்தியரே நீர் சத்தியரே இம்மட்டும் உதவின எபினேசரே காண்கின்ற தெய்வம் நீரே கடைசி வரை கரை சேர்த்திடுவே காண்கின்ற தெய்வம் நீரே கடைசி வரை கரை சேர்த்திடுவே ஆராதனை என் ராஜாவுக்கே மனதார செலுத்திடுவே ஆராதனை என் இயேசுவுக்கே நன்றியோடு எனக்காகவே யாவையும் செய்து முடித்தார் அவரே என் ராஜாவே குற்றம் கூறையாவும் மன்னித்தன்னை வாழ வைத்தார் அவரே என் ராஜாவே ஆராதனை என் ராஜாவுக்கே மனதார செலுத்திடுவே ஆராதனை என் இயேசுவுக்கே நன்றியோடு செலுத்திடுவே வல்லமை நிறைந்த இயேசுநாதா வாழ்த்தி வணங்குவேன் உம் நாமத்தை வேறொரு நாமமில்லை பணிந்திடவே விண்ணகம் போற்றும் தெய்வம் நீரே வல்லமை நிறைந்த இயேசுநாதா வாழ்த்தி வணங்குவேன் உம் நாமத்தை வேறொரு நாமமில்லை பணிந்திடவே விண்ணகம் போற்றும் தெய்வம் நீரே வல்லமை நீர்தானையா வாழும் வரை உம்மை தொழுதிடுவே வல்லமை நீர்தானையா வாழும் வரை உம்மை தொழுதிடுவே ஆராத
உலகில் வாழும் நாட்களெல்லாம் உணர்ந்து இருப்பேன் என்றவரே. உயர்ந்த அடைக்கலமானவரே, உன்னதரே என்றும் உயர்ந்தவரே, கிருபை நிறைந்தவரே. கிறிஸ்து இயேசுவே என் தஞ்சமே, கிருபை நிறைந்தவரே. கிறிஸ்து இயேசு என் தஞ்சமே. ஆராதனை என் ராஜாவுக்கே மனதார செலுத்திடுவேன். ஆராதனை என் இயேசுவுக்கே நன்றியோடு செலுத்திடுவேன். எனக்காகவே யாவையும் செய்து முடித்தார் அவரே என் ராஜாவே. குற்றம் குறையாவும் மன்னித்தன்னை வாழ வைத்தார் அவரே என் ராஜாவே. ஆராதனை என் ராஜாவுக்கே மனதார செலுத்திடுவேன். ஆராதனை என் இயேசுவுக்கே நன்றியோடு செலுத்திடுவேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே மறுபடியுமாக உங்களை சந்திக்க கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். போன வாரத்தில் பெந்திகோஸ் தினமாக இருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த நாளில், இந்த பெந்திகோஸ் நாளில் ஆவியானவர் தம்மை அநேகர் மேலே பரிசுத்த ஆவியை ஊற்றினார் என்று அந்த பெந்திகோஸ் தின நாளை அவர்கள் சில பேர் அதை அனுசரிப்பார்கள். நாமும் அதை அனுசரிப்பதில் தவறில்லை. இருந்த பொழுதும் அந்த பரிசுத்த ஆவியானவர் அனுதினமும் நம்மை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நமக்கு வாசிக்க வேண்டிய இந்த வேத பாகத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 19வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 19:1 வரை வாசிக்கும் பொழுது இதில் சாகேயுவை பற்றி சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். அவர் எப்படியாப்பட்டவர் என்று இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். 1வது வசனத்தில் போட்டிருக்கு, அவர் எரிகோவில் பிரவேசித்து அந்த வழியாக நடந்து போகையில், இயேசு கிறிஸ்து எரிகோவில் பிரவேசித்து அந்த வழியாக நடந்து போகையில் இந்த ஆயக்காரரும் தலைவனாக ஐசுவரியனுமாய் இருக்கிற சாகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்தான். அவன் பெயர் சாகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் என்று எழுதியிருக்கிறது. அவன் வரி வசூல் பண்ணுவதிலும் ஐஸ்வர்யவானாகவும் இருந்தான், தலைவனாகவும் இருந்தான் என்று வாசிக்கிறோம். அவர் இயேசுவை பற்றி அவன் கேள்விப்பட்டதுண்டு. அவர் செய்த அற்புதங்களையும் அவன் கேள்விப்பட்டு இருப்பான். அதனால் அவரை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று, எப்படியாவது அவரை பார்க்க வேண்டும், கேள்விப்பட்டு தான் இருந்தானே ஒழிய அவரை பார்த்தது கிடையாது. அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு ஆவலோடு அவன் 3வது வசனத்தில் வாசிக்கும்போது இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் என்று பார்க்கிறோம். அவரை எப்படியாச்சும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வகை தேடினவனாக இருக்கிறான். அவன் குள்ளனானபடியினால்
ஜனங்கள் கூட்டங்கள் நிறைய பேர் இருந்தனால அவன் குள்ளனாக இருக்கிறான். அப்போ அவனுக்கு அந்த கூட்டத்தில் அவன் ஏசப்பாவை பார்க்க முடியாது. அந்த காரணத்தினால ஒரு காட்டத்தி மரத்தின் மேல் அவர் வருவதற்கு முன்பாக ஏறி அவன் மரத்தின் மேல் உட்கார்ந்திருப்பதை இந்த வசனம் கூறுகிறது. அருமையானவர்களே, ஒன்று வாக்கிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் முயற்சி எடுப்பது நன்று. அவன் முயற்சி எடுத்தான், அவரை பற்றி கேள்விப்பட்டது தான். இப்பொழுது அவர் இருக்கிறாரே, அவரை எப்படியாவது பார்க்கணும் என்று சொல்லி அவன் முயற்சி எடுப்பதை பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் முயற்சி இல்லை என்றால் அது தோல்வியாக போய்விடும். அப்போ ஒரு காட்டு அத்தி மரத்தில் இவன் ஏறுவதை நாம் காண்கிறோம் அவரை பார்ப்பதற்காக. 5வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது, பாருங்கள், இதை நம்ம வாசிக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் ஒன்று கற்றுத்தந்தார். அவன் இயேசுவை பார்ப்பதற்காக காட்டத்தி மரத்தின் மேல் ஏறினான் என்று போட்டிருக்கிறது. யார்? சகேயு என்பவன் இயேசுவை பார்ப்பதற்காக. ஆனால் இயேசு அந்த இடத்துல நடந்து வரும் பொழுது இயேசு அண்ணாந்து அந்த மரத்தின் மேல் இருக்கிற சகேயுவை பார்க்கிறார். பிரியமானவர்களே, உன்னுடைய மனசில் எப்படி இருக்கிறது? தேவனை பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு இருந்த சகேயு இப்போ ஏசப்பா அவரை நோக்கி பார்க்குறார், சகேயை நோக்கி பார்க்கிறார். அவனை கண்டு, சகேயுவே சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அவன் எப்படி அப்பட்டவன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். சீக்கிரமாக இறங்கி வா, நான் இன்றைக்கி உன் வீட்டில் நான் தங்கணும் என்று சொல்லும் பொழுது அவன் எப்படி 6வது அதிகாரத்தில் வாசிக்குமா, அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். பிரியமானவர்களே, நான் அவரை பார்க்கணுன்னு தான் நினச்சேன். இப்போ அவர் என்னை பார்த்து என் வீட்டுக்கு வரணும்னு சொல்கிறாரு. நான் எப்படியாப்பட்ட பாக்கியவானாக இருப்பேன். சந்தோஷத்துடன் அவன் வருவதை நாம் காண்கிறோம். சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஏசப்பா என் வீட்டுக்கு வராரு அப்படின்னு சந்தோஷத்துடன் அவன் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். 7வது அதிகாரத்தில் நம்ம வசனங்களில் வாசிக்கும்போது, அதை கண்ட யாவரும் பாவிகளுடைய வீட்டுக்கு ஏசப்பா எதற்கு போகிறார் என்று முறுமுறுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். பாவிங்க, ஆயக்காரர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னால் வரி வசூல் பண்ணுறவங்க, ரொம்ப பேருக்கு பிடிக்காதவங்கள. அப்படி இருக்கும் பொழுது இந்த சகேயும் ஒரு பாவி என்று நினைத்தார்கள். ஆனால் அவன் பாவியா அல்லது பாவி இல்லையா என்று இந்த வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம். 8வது வசனத்திலே, சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, எவ்வளவு தைரியமாக அவர் எந்திரிச்சு நின்று இந்த காரியத்தை ஆண்டவரிடத்தில் சொல்கிறாரு. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஏனென்றால் அவன் ஐஸ்வர்யமான இருந்த பொழுது இருக்கிறான், அதனால் என் ஆஸ்தியிலே பாதி நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன். முதல்ல அவர் ஏசப்பா கிட்ட சொல்கிறது அவர். 2வதாக பார்க்குறான், நான் ஒருவனிடத்தில் ஏதாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் 4 தாலந்தை திரும்ப செலுத்துகிறேன் என்றான். ஒரு மனுஷன் எழுந்து நின்று இந்த காரியத்தை சொல்கிறான்னாக்கா பாவம் செஞ்சவங்க சொல்ல மாட்டாங்க, அநியாயம் வாங்குறவங்க சொல்ல மாட்டாங்க. அவன் இந்த வகையில் பார்க்கும் பொழுது அவன் அநியாயம் செய்யாதபடியினால் அவன் எழுந்து தைரியமாக இயேசுவின் இடத்தில் சொல்லுவோம். ஏன் அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் பார்த்து சொல்லாமல், இவன் வரி வசூலாக வாங்குறவன் அநியாயமாக அப்படின்னு சொல்லாமல் ஒருத்தர் கூட தைரியம் இல்லை. ஏன் தெரியுமா? அவன் அநியாயத்தில் அவன் பணத்தை சம்பாதிக்கவில்லை. அதனால தான் தைரியமாக இயேசுவின் இடத்தில் சொல்கிறான். ஒருவனிடத்தில் நான் அநியாயமாக வாங்கினதுண்டா நாளத்தனையாக அவனுக்கு நான் தருகிறேன் என்று ஒருவரும் அங்கே பேசவில்லை. அப்போ இயேசு சொல்கிறாரு, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது.
அவர் போன காரணம் அவனுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக. அவன் பார்க்க வேண்டும் என்று எண்ணினான். ஆனால் இயேசு அவருக்கு ரட்சிப்பை கொடுக்க போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ரட்சிப்பை கொடுத்தார். அவனுக்கு மாத்திரமல்ல, அங்கிருந்து வந்த அநேக ராயக்காரர்களை அவன் கூட்டி கொண்டு வந்திருப்பான். அவர்கள் ரட்சிப்படைந்திருப்பார்கள். சகேயுவின் குடும்பம் ரட்சிப்படைந்திருக்கும். அங்கு உட்கார்ந்திருந்த ஜனங்கள் ரட்சிப்படைந்திருப்பார்கள். எனக்கு பிரியமானவர்களே, ஒருவனை கொண்டு ஏசப்பா எத்தனை காரியங்கள் செய்கிறார் என்பதை பாருங்கள். உங்களுடைய மனதில் எப்படி தோன்றுகிறது, நீ நினைத்த காரியங்கள் என்ன என்று அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. இப்படியாக நாம் செய்யும் பொழுது அவன் தைரியமாக சொல்லும் பொழுது அவன் பாருங்கள், அந்த மாதிரி அநியாயத்தில் வாங்கினதே கிடையாது. அதனால தான் தைரியமாக சொல்லக்குள்ள. ஏன் ஏசப்பா கூட சொல்லியிருக்கேன், நீ அநியாயமாக வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அவர் அது சொல்லலை. ஜனங்களும் ஒன்றும் கேட்கல. ஏன்னா அநியாயத்தில் அவன் சம்பாதிக்கவில்லை. அவனுக்கு வேண்டியது ரட்சிப்பு. அவனோடு சேர்ந்து குடும்பங்க, அந்த குடும்பம் ரட்சிப்படைந்தது, ஜனங்கள் ரட்சிப்படைந்தார்கள். அங்கு வந்திருந்த ஆயக்காரர்களும் ரட்சிப்படைந்திருப்பார்கள். எனக்கு அருமையானவர்கள், ரட்சிப்பு என்பது இலவசமாக ஆண்டவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது. இதே மத்தேயு எழுதின அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, மத்தேயு 9:9 நாம் வாசிக்கும் பொழுது பார்க்குறோம். அங்கே மத்தேயு என்பவன் இருக்கிறான். அவனும் ஒரு ஆயக்காரன். எனக்கு பிரியமானவர்கள், நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அந்த மத்தேயு என்னும் பேருள்ள இந்த மத்தேயு சுவிசேஷத்தை எழுதினவர் அவர்தான். 9:9 வாசிக்கும் பொழுது, இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா, எனக்கு பின் சென்று வா என்று சொல்லும் பொழுது அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான் என்று வாசிக்கிறோம். That is the calling of it's a calling from God Jesus. அது மத்தேயுக்கு. அதனால தான் இப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அவர் எழுதியிருக்கிறாரு. அது காலிங். ஒரு போதகராக இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து அழைப்பு வர வேண்டும். மத்தேயுக்கு அந்த அழைப்பு இருந்தது. அவன் ஒன்றும் சொல்லாமல் இயேசுவின் பின் சென்றான். இங்கே சாகேயுக்கு ரட்சிப்பு தேவை. இயேசு சுவாமி அந்த ரட்சிப்பை, ஏனென்றால் அவன் அநியாயத்தில் ஒரு காரியமும் செய்யாதபடியினால், பணம் சேகரிக்கப்படாதபடியினால் இயேசப்பா அவருக்கு அவன் செய்த காரியத்தை அப்படியே அவன் சொல்லும் பொழுது இயேசு அவருக்கு ரட்சிப்பை கொடுத்தார். பிரியமானவர்கள், நமக்கு ரட்சிப்பு என்று காரியங்கள் வரும் பொழுது அது இலவசமாக பெற்றுக்கொள்ள ஒரு காரியமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில். My beloved brothers and sisters, today we are going to meditate upon this scripture. Before that, I would like to praise God for this moment that last week is Pentecost Day. During the Pentecost Day, the Holy Spirit came upon them and poured out to the people. They all filled with the Holy Spirit. During this time, this day, the Holy Spirit is leading us and guiding us day by day. The Holy Spirit is dwelling us and is leading us. Today we are going to meditate, so that we remember this Luke chapter 18. We are going to meditate upon this Zacchaeus. Zacchaeus is a tax collector. So that we are going to, a little bit of that I'm going to touch up. When we read through this, Zacchaeus, when Jesus was walking to Jericho, as many people was passing and followers are there. So that this Zacchaeus is a tax collector, and he is a chief tax collector. He is a chief for the tax collector, and he is also a rich man. But he heard about Jesus Christ. Many things I think he would have heard about Jesus. So he was amazed and he said that I must see him. How can I see him? So he said, some or other
I make a way to see him. So that we can see these verses, he was trying to see who Jesus was. He's trying his level, how to see. The crowd was followers there, and he is a short man, so that how to see in this crowd, so that he is finding a way. So he climbed up a tree. Before Jesus comes, he go to the tree and he climb up so that he can see Jesus from the tree. So he climbed up to the tree and waiting until Jesus was passing through. Jesus was seeing Zacchaeus. He looked upon Zacchaeus. Zacchaeus, come quickly. Come quickly, he says. You see, Zacchaeus wanted to see Jesus. But Jesus was seeing Zacchaeus. Can you imagine? God wants to see us first, But He's only seeing our heart, how we are. So that he was climbed up to the tree and he said, Zacchaeus, come quickly. He said, come quickly. I want to go to your house because I must stay in your house today. He said, Zacchaeus, come quickly. I want to stay in your house today. What a blessing. He's a tax collector. Many people don't like those days the tax collector. They are thinking that tax collector, all the people are sinful people, so that many people don't like. But Zacchaeus was, when Jesus said that, he was quickly get down from the tree and come down. And he say, Zacchaeus, hurry down and welcome him with a great joy. Oh, I want to see Jesus only. But my Lord Jesus Christ want to come to my house. What a joy. He was so happy. All the people who saw started to grumble because of these sinful people. Jesus can go and have a supper with them. They are grumble. Always people who they themselves do not know who is the sinners. They always want to identify people. So that Jesus went to Zacchaeus' house. And of course, I think Zacchaeus was welcoming most of the people who are tax collector and many people around him and all that. So that, at one time, Zacchaeus was stand up and he says, Lord, look at this sentence. Chapter 19, verse 8. Zacchaeus stood up and said to the Lord, listen, sir, I will give half of my belonging to the poor. He was a rich person, so that he wants to give half of his belonging, the property, the wealth maybe. And he is giving the reason. And if I have cheated anyone, I will pay them back 4 times, he said to the Lord. My beloved brothers and sisters, because he is such an innocent, he is not cheated the people. That's why he is brave enough to talk to the Lord. And many people, if they're sitting there, they can raise up the voice if it's wrongdoing, because he never cheated anyone. So no one has questioned him. So he was bravely told to the Lord. Jesus said to him what? Salvation has come to this house today, he says. My beloved brothers and sisters, he is looking his heart. And only Zacchaeus want, he need to have salvation. That's why God Jesus went to his house. And salvation comes from God. It is freely for us.
In Matthew chapter 9 we see he also tax collector, Matthew. When Jesus said, you follow me, Matthew didn't say anything, He quickly followed Jesus Christ. That's a calling of the Lord. That's a calling for him, so that we can read Matthew written the first chapter. Matthew is the calling. But here we see Zacchaeus he need a salvation. So that I was noticing this when I read, this Holy Spirit is teaching me that many people would have sit there, listen. So these people would have received the salvation from God. Zacchaeus' house and Zacchaeus' family would have received the salvation. And many of the tax collector will be there, would have received this salvation. What a beautiful sentence is this. When Jesus wants us, He wants something to do in our life, He will never fail to do things, Zacchaeus, you want to see Jesus, but Lord Jesus, go to his house. And he received the salvation from God. So that, my beloved brothers and sisters, look upon Zacchaeus. He's a rich man. He never cheated anyone. Such an honest man. Our life, we need honest to be God, honest to the people, so that God will bless. You see our heart? We are so honest, so God will bless you. So this scripture reading is, when we go through, we will understand many things from Zacchaeus. May God bless each and every one of us today, and have a good time. May God bless each and every one. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சகையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது அநேக காரியங்களை அவரை பற்றி தெரிந்து கொண்டோம். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் நீதிமான்களாக வாழ பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Praise the Lord. இது கர்த்தருடைய பந்தி. அவரிடத்தில் வரும்பொழுது நம் பாவத்தை அறிக்கையிட்டு ஒரு குடும்பமாக சேர்ந்து ஒருமனப்பட்டு அவருடைய பந்தியிலே நாம் சேருவோமாக. பாருங்கள், அவர் தாமே காட்டிக் கொடுக்கும் பொழுது அதற்கு முன்பாக அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சிஷ்யர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார். அந்தபடியே அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய பரிசுத்த இரத்தம், இதை பானம் பண்ணும்போதெல்லாம் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினார். கர்த்தர் உங்களுக்கு எல்லோருக்கும் சமாதானம் கொடுப்பாராக.
எழுந்து நின்று கைகளை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தி ஜீவன் தந்தி. நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நான்